अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। नाम यत्कीर्तयति नित्यतः तन्मुखा लोकमात्रेण मुख्य लोकत्रयं मुनिः यस्तु इदं नाम साहस्रं ततः भक्तिमान् तस्यै तत्रवत्तेन निहन्ता सर्वेश्वरः योगाधिकारं कुरुते नाम साहस्रपाठके निवर्त्यत क्रियां महन्याः तं वै प्रत्यङ्गिरा स्वयम् ये क्रूरदृष्ट्या विच्यन्ते नाम साहस्रपाठकम् तानन्दान् कुरुते क्षिप्रं स्वयं मार्तण्डभैरवः धनं यो हरते चोरैः नाम साहस्रजापिनः यत्र कुत्र स्थितं वाति क्षेत्रपालो निहन्तितम् विद्यासु कुरुते वादं यो विद्वान् नाम जापिनः तस्य वा सम्बलं सद्यः करोति न कुलेश्वरी சாஸ்திரநாமத்தினுடைய உத்தர பாகம் பலஸ்துதி பாகம் பல பிரயோகங்களை சொல்லிட்டு வர முக்கியமாக இருக்கிறது அம்பாளுடைய பிரிவு. அதை சம்பாதிக்கணும் மனுஷன். அதற்கு அம்பாளுடைய பக்தி வேணும், ஜபாதிகள் வேணும். அந்தர்யாமகாதிகள் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு உதவும். அது இல்லாம சில பேருக்கு லௌகிகமான பிரயோஜனம் வேணும் என்று யாரு கருதுகிறார்களோ அவளுக்கு முக்கியமான பிரயோகங்கள் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லி இருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக மனுஷாளுக்கு ஐகிக பிரயோஜனங்கள்னால்தான் பக்தி வளர்றது. ஆமுஷ்மிக பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மனசுல ஒரு ஸ்ரத்தாதிசயம் வேணும். இது பண்ணினா இந்த பலம் வருதுன்னு அந்த பலம் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். அப்ப கண்ணுக்கு தெரியாத பலம் வரணும்னா அதை நம்பித்தான் பண்ணணும். அந்த நம்பிக்கை வேணும். இப்பவே நமக்கு தெரியக்கூடியதான பலன் வேணும்னு சில பேர் நினைக்கிறார். அதுக்கு பிரயோகங்கள் சொன்னா அதனால ஒரு பக்தி ஏற்பட்டு ஸ்ரத்தையானது வந்து என்னைக்காவது ஒரு நாள் இவன் பிரீத்திக்காக அம்பாளுடைய பிரீத்திக்காக வேற எந்த பலனையும் எதிர்பாராமல் பண்ண மாட்டானா அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்காக இவரெல்லாம் சொல்றதுக்கு பிரயோஜனம் முக்கியமான பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணுங்கிறதான் சாஸ்திர சித்தாந்தம். இந்த ஜன்மால நம்ம பண்ணினதான கர்மாக்கள் இருக்க இந்த கர்மாக்கள் எல்லாம் அதனுடைய பலத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். நான் புத்தம் செய்யதே கர்ம ஜன்ம கோட்டி செய்யி பண்ணினதான கர்மாவுடைய பலம் எத்தனை நாளா அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதுக்கு பதிலாக நான் ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறேன் அல்லது நான் வேற ஏதாவது பண்ணி தவிச்சுக்கிறேன், இப்படி எல்லாம் பிராயச்சித்த கர்மாக்கள்லாம் பண்ணிக்கிறேன் இப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு குறையுமே தவிர. ஆனா இவன் எல்லாம் இன்னொரு ஜன்மாவும் அனுபவிச்சார். என்ன பண்ணி கர்மா பண்ணி அடுத்தது கடன் வாங்கினா அந்த கடனை கொடுத்துத்தானே ஆகலாம், வேற வழி இல்லையே. அதே விதமாக இது அனுபவிச்சுத்தானே ஆகணும். இருந்தாலும் சில பேர் அவைகளை எதிர்பார்க்கிறாங்கிறதுக்காக அந்த கர்மாக்களுடைய பலன்களை சொல்லுன்றவங்க இப்படி சொல்ல பிறகு யாரு ராஜநாம ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் படிக்கிறானோ, ஒரு நியமமாக படிக்கிறானோ, அவருடைய முகத்தை பார்க்கறதுனாலேயே ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்படுறது. முக்கிய லோகத்திரயம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல
அல்பாயாசமாக இருக்கக்கூடியதான சில பிரயோகங்களை சொல்ற. அல்பாயாசம்னு சிரமமானது குறைச்சலா இருக்கு, ஆனா அதனாலையும் சில பலன் உண்டு. அந்த பிரயோகங்களை சொல்றாரு. இப்ப அதுல எத்திகம் நாமசாஹஸ்ரம் சத்ருத்படதி பக்திமான் சத்யே சக்கரவர்த்தேஷாம் நிஹந்தா பரமேஸ்வரா. இந்த நாமசாஹஸ்ரத்தை பூர்வோத்தர பாகங்களோட கூட ஞாசாதிகளோட கூட மந்திரத்தை அத்தியனம் பண்ணி குருமுகமாக அறிந்து கொண்டு பக்தியுடன் தினந்தோறும் படிக்கிறானோ எத்திகம் நாமசாஸ்திரம் சகல் பகதி ஒரு தரம் படிக்கிறார். முன்னால 3 ராத்திரிகள் படிக்கணும்னு சொன்னோம், அப்புறம் ஒரு ராத்திரி எல்லாம் படிக்கணும்னு சொன்னோம். அவர்கள் அல்ல, ஒரு தரம் படிச்சா போரும். சகல் பகதி பக்திமான் அவளுக்கு என்ன பலம்? சத்தையே சக்கரவர்த்தேதாம், அவனுக்கு சத்ருக்கள் இருக்க இருப்பாரையானால் அந்த சத்ருக்கள் நிகந்தா சரதேஸ்வரா. சத்ருக்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க முன்னுக்கு வரப்படாதுன்னு உங்களுக்கு எப்பொழுதும் இடையூறே பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு இருக்கிறவா. சாதாரணமா ஏதோ கோபம் வருது, ஒரு வார்த்தை பேசுறோம், போயிட்டு சத்ருக்களா கணக்கிடறதில்லை. ஏதோ கோபம் வருது, போயிட்டு அவ்வளவுதான். இன்னைக்கு கோபம் வரும், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துப்பா. இது பெரிய சத்ருத்துவம் அல்ல. சத்ருத்துவம்னா என்ன? எப்பவும் நீங்க முன்னுக்கே வரப்படாது. இதுக்காக அவன் காரியத்தை விட்டு காத்துட்டு இருப்பான். ஏதாவது ஒரு தடவை நீங்க முன்னுக்கு வரதா இருந்தா அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பான். இப்படி இருக்கக்கூடியதான சாஸ்திரம் மனசுல இருக்கக்கூடியதான குரோதம் இருக்கு. அந்த குரோதத்தை இருக்கிறவா இருக்கலையானால் இந்த சாஸ்திரத்தை நீங்க தினந்தோறும் படிச்சுட்டே இருந்தேலையானால் ஒரு தடவை என்ன ஆகும் அப்படின்னு கேட்போங்க. சரபேஸ்வரனும் சத்தர் அவர் அவளை ஒரு விதமா கண்டனம் பண்ணுவார். இந்த சரபேஸ்வரர் யாரு? இந்த சரபேஸ்வரர் சரப கவலுவ மந்திரம்னு பேருக்கு. இது லிங்க புராணத்துல இவரை பத்தி விசேஷமா சொல்லியிருக்க, காளிகா புராணத்திலையும் சொல்லியிருக்க, பல தந்திரங்கள்ல சொல்லியிருக்க. அந்த மந்திரங்கள் அந்தந்த தேவதையே குறிக்கும் பொழுது அதை தியானம் பண்றது. ஆனா சாஸ்திரத்தை நீங்க படிச்சா சாஸ்திரத்துல அம்பாளை தானே நீங்க படிக்கிறீங்க. அப்ப அம்பாளை தானே உங்களுக்கு வேண்டியதை பண்ணணும் இல்ல. அம்பாள் பக்தாளுக்கு அவள் அம்பாளுக்கு பக்தாளா இருக்க அந்த தேவதைகள். அங்காள் அம்பாளுடைய பக்திக்கு பக்தாளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா அவளால தாங்க முடியாது. அம்பாளை பத்தி அம்பாளுக்கு பண்ணணும் சொல்ல வேண்டாம். அம்பாளுடைய பக்தாளுக்கு அபகாரம் பண்ணினா அவ ஆட்டோமேட்டிக்கா பண்ணிருக்கா. அவளை ஒசத்தின்னு தெரியும். இந்த சரப மந்திரமானது ரொம்ப பிரசித்தமா இருந்தது சில காலங்கள்ல. நிச்சயம அவதாரத்துக்கு பிறகு அவதாரம்னு வந்தா அந்த அவதாரமானது ஏதோ விதமாக முடியணும். இது அவதாரம், அது சாதாரணமாக இருக்கக்கூடியதான தத்துவம். அதுல இந்த விசம்மாவதாரம் எப்படி முடிஞ்சது, ராமாவதாரம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தலைவலியில இறங்கி விட்டார் ராமன். அப்படி முடிஞ்சது. கிருஷ்ணாவதாரம் எப்படி முடிஞ்சது? ராமாவதாரத்துல தெரியாம மறைஞ்சிருந்து அம்பு போட்டு வாலிய கொண்டாரா. அதற்காக இவர் மரத்து கலையில அப்படி சாய்ந்து இருக்கும் பொழுது விரல மட்டும் ஆக்கிட்டு இருந்தார், கால் கட்டவரல. ஒரு வேடன் அதுக்கான் அந்த கட்டவரல தானே பிராணம் இருக்கு, ஆகையால் அந்த பிராணனை விட்டார். அப்படி இப்படி சில சில அவதாரங்கள்லாம் அது அவதார சமாப்தி ஒவ்வொரு விதமாக இருக்கு. அதே போலயே நிருசிம்மாவதாரத்தினுடைய சமாப்தி இப்படி இருக்கு பார்க்கறது. நிருசிம்மாவதாரம் பிறந்ததுன்னு தன் காரியத்தை முடிச்சு விட்டார். அவதாரங்களுக்குள்ள ஒரு ராட்சசையும் கொல்லாத இருந்த அவதாரம் வாமன அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் ஏதோ ஒரு ராட்சசனை கொல்றதுக்காகத்தான் வந்தது. எப்பப்ப தர்மம் குறையிறதோ அதர்மமானது விருத்தியாகிறதோ ததா ததா அவம் நான் சரீரத்தை எடுத்து எதா எதானி தர்மத்திய கிளானிர் பவதி பாரத அவ்யுத்தானம் அதர்மத்திய ததா ஆத்மானம் சுஜாமியம். ததா அப்பொழுது என்னை
ஒரு சிருஷ்டியை நானே பண்ணிக்கிறேன், நானே ஒரு அவதாரமாக வருகிறேன் அப்படின்னு சொல்ற. அதே விதமாக இந்த நரசிம்மாவதாரத்துல பக்தனுக்கு ரொம்ப அபகாரம் பண்ணினதுன்னு பகவான் அங்கிருந்து கிளம்பி வந்தார். வந்ததுமே வேற ஒன்றும் இல்லை, வந்தார், இறங்கினார், ஐம்பத்தா வளர்ந்தார், வெளியில வந்தார். அங்க பக்கத்துல வைக்கக்கூடியதான இளைஞருக்கு கொண்டு விட்டார். அவருக்கு வேற ஒன்றும் ஆயுதங்கள்லாம் ஒன்றும் இல்லை, தன்னுடைய நகங்கள்னாலேயே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றது, வந்த காரியம் ஆயிடுதோ இல்லையா, இன்னும் வேற ஒன்றும் காரியத்தை நடக்கல. கிருஷ்ணா ஜீவதாரத்துல குருவா இருந்து லோகக்ஷேமம் பண்ணணும்னு நினைச்சார். ராமாவதாரத்தை தர்மத்தை நடத்தி காட்டணும்னு நினைச்சார். ராமோ விக்கிரகவாணி தர்மம். இந்த தர்மங்கள்லாம் இப்ப நடத்த முடியுமா? இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல நடந்தது சார். இந்த ஃபாஸ்ட் ஏஜ் இதெல்லாம் தர்மங்கள்லாம் ஒன்றும் நடக்காது, பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சா. எந்த காலத்திலையும் கூடிய மட்டும் தர்மங்களை நடத்தி காட்டலாம் என்கிறது காட்டுறதுக்காகத்தான் ராமனா அவதாரம் பண்ணினார். ரகசியமா இருக்கக்கூடியதான வேதங்கள்ல இருக்கக்கூடியதான தத்துவங்கள்ல மறுபடியும் நமக்கு புரியும் மாதிரி எடுத்து சொல்றதுக்காகவே கிருஷ்ணாவதாரம் வந்தார். இப்படி நரசிம்மாவதாரத்தில் ஒன்றும் பண்ணல, ஏன்னா பக்தனுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக இறங்கி வந்து அந்த பக்தனை தொல்லை கொடுக்கக்கூடியதான இறங்கிடத்துக்காக கொடுத்தார். இனிமேல் அவதாரத்துக்காக வரக்கூடியதான கதையும் ஒன்றும் பாக்கி இல்லை. அப்ப பிரகலாதன் ஸ்துதி பண்ணினான், மற்ற அத்தனை தேவதைகளை ஸ்துதி பண்ணி ஆச்சு. இனிமேல் அவருக்கு வேற ஒரு காரியம் இல்லையா. அப்ப என்ன பண்ணினார், பரமேஸ்வரன் ஒருத்தர் வந்து பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், அந்த நரசிம்மஸ்வரூபத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு விட்டார். இப்படி ஒரு கதை இருக்கு. அந்த சர்வசாலுவ மந்திரமானது ரிசிம்ம மந்திரங்கள்னால யாராவது அபகாரம் உங்களுக்கு பண்ணினாலேயானால் அது போறதுக்கு ஆரம்பிடும். ரிசிம்ம மந்திரங்களாவது பிரயோகத்துக்கு உதவக்கூடியதான மந்திரங்கள். ரிசிம்ம மந்திரத்துக்கு மந்திரராஜம்னு பேர். மிருத்யுவா இருக்கக்கூடியதும் போக்கடிக்கிறவர் அவர். அப்படிப்பட்டதான அந்த ரிசிம்ம மந்திரம் இருக்கே மந்திரராஜம், அதனால யாராவது பிரயோகம் பண்ணிவிட்டாலேயானால் அதை போக்கிக் கொள்வதற்காக இருக்கக்கூடியதான மந்திரமானது சரத மந்திரம். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த சரதீஸ்வரன் ருத்ரனுடைய அவதாரம் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, இந்த ரகசியநாம சாஸ்திரத்தை யார் படிக்கிறாரோ தினந்தோறும் அவளுக்கு சத்ருத்துவமாக யார் இருக்காரோ, அவளுக்கு அபகாரம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே யார் இருக்காரோ அவளை சரி பண்றார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப பார்ப்போம். இது ஆரம்பிச்சா இது ஆரம்பிச்சு உத்தரோத்தரம் மேலும் மேலும் அல்பாயாசான் பிரயோகான், அல்பாயாசான் ரொம்ப சிரமமில்லாதான பிரயோகங்களை விவஸ்து சொல்லணும் என்று கருதி சத்திரமாரணமாக சத்ருக்களை கொள்ளக்கூடியதான பிரயோகம். எத்திடம் நாமசாஸ்திரம் சத்ருத்பதி பக்திபான், இந்த நாமசாஸ்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தரம் படித்தாரே ஆனால் தத்தையை சத்திரவத்தான் அவளுக்கு சத்துக்கள் இருக்காலோ நிகந்தா சரபேஸ்வரா, சரபேஸ்வரன் அவர் சொல்றார். சத்ருத்பதி நித்தியதா இது அனுவர்த்திய, நித்தியதாக டெய்லி படிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் படிச்சேன் சார் வாழ்க்கையில அப்படி சொல்லப்படாது, தினந்தோறும் படிக்கிறோம். எப்படி யாவத் ஜீவம் லைஃப் முழுக்க தினந்தோறும் வருது. பிரதிஜனம் ஏகவாரம் பததி சரபேஸ்வரா சதாக்கியா சிவஸ்ய அவதாரா. இந்த சரபேஸ்வரன் என்கிறது சிவனுடைய அவதாரம். ருசிம்மாவதாரஸ்ய விஷ்ணோ அபநயனாய, ருசிம்மாவதாரமா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுடைய அவருடைய அவதாரத்தை போக்குவதற்காக லிங்கே காளிகா புராணாதவுச்ச பிரசித்தம். லிங்க புராணத்துல இருக்க காளிகா புராணத்தையும் புராணக்கதை இருக்குன்னா வேதக்கதை இருக்குன்னு அர்த்தம். வேதக்கதை எது இருக்கோ அதைத்தான் புராணங்கள்ல சூச்சனம் பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியர். அவருடைய விசேஷமான ஒரு தினமாக குரு பௌர்ணமின்னு வச்சுட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அதே விதமாக அந்த தினத்தை அந்த வியாசாச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், வேதங்கள்ல இருக்கக்கூடியதான அம்சங்களைத்தான் புராணத்துல எழுதியிருக்கார். புராணம்னு நம்ம என்ன நினைச்சிருக்கோம், கதைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கதை போரும் புராணம் இருக்கு அப்படிங்கிறத
அந்த இது கிடையாது. இங்க புராணம்னு என்ன அர்த்தம்? புராதி நவம், அதான் புராணம். ரொம்ப நாள் முன்னால வந்துட்டு இருந்தாலும் இது ஃப்ரெஷ். எப்படி சார் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்? வேதத்துல இருக்கிற விஷயம் தான் தெரியும். அத வேதத்துல இருக்கிறத அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வேத பாஷ்யங்கள்லாம் வாசிச்சு புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சாஸ்திர ஞானம் வேணும். ஆனா புராணங்கள் தெளிவா இருக்கும். அதோட எல்லாம் கதை வாயிலாக நமக்கு தத்துவத்தை சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இவையெல்லாம் பொய்னு சொல்லப்படாது. நீங்க எதை சொல்லியிருக்காரோ அதுக்கு மூலமானது புராணம். இது வேதத்துல இருக்கு. அத இந்த லிங்க புராணத்திலையும் காளிகா புராணத்திலையும் இருக்கு. நரசிம்ம பிரயோக பராவர்த்தனாயா, யார் நரசிம்ம மந்திரத்தை விட்டு பிரயோகம் பண்ணியிருக்காரோ அதை போக்குவதற்காக சரப சாளுவாக்கிய மந்திர பிரயோகா, சரப மந்திரம் சாளுவ மந்திரம் இந்த பிரயோகங்கள்லாம் தந்திரேஷு பிரசித்த தந்திரங்கள்ல பிரசித்தமா. ஏன்னா விஷ்ணோரபி மாரகா, இது மாரகேஷு உத்தமத்வா, மகாவிஷ்ணுவா இருந்தாலும் அவரையும் முடிப்பார் எனக்கூடியதான எண்ணத்துல மிக சிறந்ததாக இருக்கிறதுனால இக கையேவ அஸ்மின் கர்மணி கிரகிதா, அதுக்காகத்தான் அவர் எடுத்திருக்கார். ஏன இதம் துவனிதம் பவதி, இதனால துவனினால என்ன தெரியாது? ஈத்ருஷேபி பலவான் தேவா, இப்படிப்பட்டதான பலவத்தரமான தேவன் சரபேஸ்வரன் பிரஸ்தானாந்தர சீரோபி, அவர் வேற வழியில இருக்கார். ஏன்னா மகாவிஷ்ணு பூஜை பண்றவாளோ அல்லது பரமேஸ்வர ஆராதனை பண்றவாளோ எப்படி சாஸ்திரம் எனக்கூடியதான ஒரு மதம் இருக்கோ அதே விதமாக சைவம்னு இருக்கு. அந்த சைவ சித்தாந்தத்திலையும் தீர்க்காதிகளா உண்டு. அந்த சைவ சித்தாந்தத்திலையும் இதே போலதாக இருக்கக்கூடியதான ஆகமங்கள்லாம் உண்டு. அந்த ஆகமங்கள்லாம் தத்துவங்களை பிரதிபாதனம் பண்றது. அது வழியாக மோட்சமானது எப்படி நடக்கிறதோ அதையும் சொல்றது. அந்த சைவ சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடியதான அதுக்கு சேர்ந்தவராக பிரஸ்தானாந்தர சீலனாக இருந்தாலும் சைவ மதத்துக்கு சார்ந்ததாக இருந்த போதிலும் ஸ்ரீவித்யோபாசகேன ஐதம்பரியேனா, யாருக்கு ஸ்ரீவித்யோபாசகனா இருக்காரோ அனுபாசித்தோபி, இவர் அந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணாவிடிலும் அனேன அவிதித்தோபி, இவருக்குள்ளும் தெரியாது. நம்மளுக்கு யாரோ சத்ரு நம்ம ஹிம்சம் பண்றான்னு தெரியுமே தவிர அவனை யாரோ ஒருத்தர் பார்க்கிறாங்க யாரும் அவருக்கு தெரியாது. அதனால அவிதித்தோபி ஏக சத்ரூபசம்ஹாராய ஸ்வயமேவ எதற்கு, நீங்க போய் பரமேஸ்வரன் தியானம் பண்ண வேண்டாம். அடாடா இப்படி இருக்க நமஸ்தே ருத்ரமன்ய பௌதோ கலித வேதமா, இப்படி எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். ஏன் அம்பாளுடைய பக்தனா இருக்கிறவனுக்கு அபகாரம் பண்றதா இருந்தால் அவரால் தாங்க முடியல. அவர் தானா, நீங்க ஒண்ணும் கேட்காத போனாலும் அவர் தானாவே தன் காரியத்தை பண்றார். அதான் உபசம்ஹாராய ஸ்ரீவித்யோபாசகேன ஐதம்பரியேன அனுபாசித்தோபி அனேன அவிதித்தோபி, இந்த சாதகனால அறியாத போனாலும் ஏக சத்ரூபசம்ஹாராய, இவன் இந்த சத்ருக்களை கொள்வதற்காக ஸ்வயமே வையதே, நீங்க பூஜை பண்ண வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம். அப்புறம் பரமேஸ்வரன் தானாகவே ஸ்ரீ அம்பாள் உபாசகாவுடைய சத்ருக்களை கொண்டு விடுறார். தஸ்மாத் ஆயால் தன்மாத்திர உபாசகானபேட்சிய லலிதோபாசகஸ்ய நிரவதிகம் மஹாத்மியம். அதனால என்ன தெரியுது? மற்ற உபாசனைகளை விட அந்த அம்பாளுடைய உபாசனை மிக சிறந்தது அப்படின்னு சொல்லாது. அந்நதா தத்தே ரத்ரவஸ்தோ நத்தியந்தேஸ்வரேவதே, அப்படி இல்லாத போனால் அம்பாளுடைய சத்துருக்கள் யாரு இருக்காளோ மக்களுடைய சத்துருக்கள் அவ தானா போயிடுவான்னு சொல்லணும். இல்ல நிகண்டா சர்வேஸ்வரகான்னு சொல்றதுல என்ன தாத்பரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, மற்ற சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் எனக்கூடியதான மற்ற 5 வழிகள் இருக்கு. அதனால்தான் பகவத்பாதாவுக்கு சர்வதாச்சாரியான்னு பேர். 6 மதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 72 பாகண்ட மதங்கள் இருந்தது இந்த தேசத்துல. அவன் மனுஷனை பலி கொடுக்கறது, எருமகனுடைய பலி கொடுக்கறது, இப்படியெல்லாம் இருந்தது. அந்த காலத்துல ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 10 பேர் பண்ணினா இதை பண்ணினா நமக்கு ஒரு காரியம் செஞ்சிருக்கிறது, அப்படி பண்ணிட்டே இருந்தா ஜனங்கள்.
அப்படியே இருக்கப்படாது பண்ணப்படாதுங்கிறதுக்காக ஒரு 6 வழியா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா உபாசனா மார்க்கங்களையும் 6ஆ பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தீட்சாதிகள்லாம் சொல்லி கல்வசூத்திராதிகள்லாம் வச்சு இப்படி எல்லாம் பண்ணினார் ஆச்சாரியர். அப்படிப்பட்டதானது பிரபஞ்சசார தந்திரத்தில் இவர்கள் முழுக்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படி அத்தனை மதங்களுக்கும் இந்த சாஸ்திரமானது ரொம்ப சிறந்தது அப்படின்னு தெரியுது. இல்லாத இப்படி எழுதியிருக்கும். ஏவம் ப்ரூயா ஏவம் உத்தரத்ராதி பிரத்யங்கிராதி பஞ்சகிரகணே துவனிர்விஜேயா. இப்ப சரபர பத்தி பற்றி சொன்னோம். இதே போல மேல பிரத்யங்கிரா தேவதைகளை பத்தி சொல்ல போறோம். அது இப்ப இதுவரைக்கும் இங்க எத்திடம் நாமதாசம் பகவத்பகதி பக்திவான் சத்தியே சக்கரவர்த்தி கரபேஸ்வரா. அடுத்து யோகாதிகாரம் குருதே நாமதாஸ்திர பாடகே நிவர்த்திய தத்ரியாம் அந்நம்பை பிரத்யங்கிராஸ்வயம். யோவா அதிகாரம் குருதே அதிகாரத்தி. உங்களுக்கு தீங்கு பண்றது எப்படி? துஷ்ட கிரகங்களை ஏறி விடுறது இப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? லோகத்துல பயம். பூத பிரேதங்கள்லாம் உண்டா? ஜனங்களுக்கு ஒரு டவுட். சில பேர் இல்லைங்கிற, சில பேர் இருக்குங்கிற. எது ரைட்டுன்னா கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்சதுன்னா சந்தேகம் இருக்காது. எப்பவுமே அவர் அனுப்பிச்சார், நான் வந்திருக்கேன் உங்களை ஹிம்சை பண்றதுக்கு அப்படின்னு ஒரு நீங்க யாருன்னா நான் ஒரு பூதம், நான் ஒரு பிசாசு அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருக்கு. நீங்க பார்த்துருக்கு வந்து அடிக்கிறது. அப்புறம் நீங்க இருக்காது நம்பவிட நம்ப மாட்டேங்களா? நிச்சயமா நம்புது. எந்த பொருளானது கண்ணுக்கு தெரியுமோ அல்லது நமக்கு புலனாகுமோ, கண்ணுக்கு தெரியாதுவானால காத்து மேல விழுந்தா தெரியறதா இல்லையா? ஏற்றி இருந்தா சில்லுன்னு காத்து இருந்தா தெரியறதா இல்லையா? அப்ப கண்ணால தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. எந்த புலனாலும் அறியப்படுமையானால் பிரத்யட்சமாகுமையானால் நமக்கு சந்தேகம் இருக்க. பிரத்யட்சம் ஆகாதனால சில பேர் இருக்குங்கிறா, சில பேர் இல்லைங்கிறார். இப்ப எது நிஜம் இல்ல அதனுடைய செயலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன செயல்? சில செயல்கள்லாம் சொல்லி ஒரு மனுஷனை ஹிம்சை பண்ணணும்னா அவனை துன்புறுத்தத்துக்காக சில கர்மாக்களை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதை பண்ற அதனுடைய விளைவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது நம்ம மதத்துல இல்லை. இதே துஷ்ட கிரகங்களை ஏவிடுறதுங்கிறது இது துலுக்காளுடைய மதத்திலேயே நிறைய இருக்கு. யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் இருக்கும் பொழுது நல்லது கெட்டது எல்லோரிடத்தையும் இருக்கத்தான் இருக்க. இப்ப அதிகாரம் பண்றதுன்னு நம்ம யார துன்புறுத்தணும்னு நினைக்கிறோமோ அவருக்கு மேல சில துஷ்ட கிரகங்களை ஏவிடுறது. என்னால பண்ண முடியாது, நீ எனக்காக பண்ணிட்டு வார என்பது. அதுக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு பலிகள் எல்லாம் கொடுக்க. இப்படி பண்ணி இந்த மந்திரங்கள் எல்லாம் பண்ணினா அது இவெல்லாம் இஷ்டப்படணும். அது என்ன தாக்குமா சார்? இதுவார் அவன் பண்ணினா தாக்க வேண்டியதானே. ஆனா ஒண்ணு, அதை தாக்கணுமையானால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்ல உங்க மனசுல உறுதி இருந்தா கிட்ட வராது. இதை என்ன பண்ணும் இவர்கள்லாம் அப்படின்னு உறுதி இருந்தால் அது கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அது மூட நம்பிக்கையா இருக்கும். நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, வந்தா பார்த்துப்போம், ஒரு வழி பார்த்துப்போம் அப்படின்னு தைரியமா இருக்கிறவா சில பேர். அவளுக்கு ஒண்ணும் வராது. ஆனா லக்னத்துல சந்திரன் இருப்பான் சில பேர். சொன்னதையே நினைச்சு சொன்னதையே சொல்றது, அதையே நினைக்கிறது, 100 பேரும் சொன்னாலும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, மறுபடியும் அதையே கேட்கறது, இப்படியும் சில பேர் இருப்பான். அது சந்திரன் ஜாதகத்துல பிரதானமா இல்லாதனால வந்த தோஷம். அவளுடைய தோஷம் இல்லை. என்ன பண்றது? ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் இருக்கா, அவளுக்கு லக்னத்துல இருக்காரு, அவ்வளவு முழுக்க. அது போல மனசு அந்த வீக் மைண்டடா இருக்கா பார்த்தீங்களா, அவளை குடிச்சுட்டு போகாது கொஞ்சத்துக்கு. ஆகையால் இவ எல்லாம் இருக்கா, அதிகாரிக்க பிரயோகங்கள் இருக்கான்னு இருக்க. சார் இது பண்றது தப்பு இல்லை, மகாபாபம். ஒருத்தருக்கு நீங்க அபகாரம் பண்றதுக்கா அதிகாரகம் பண்ணலையானா இந்த மகாபாபம். அது ஒரு ஜென்ம நரகத்தை கொடுக்கும். இருந்தாலும் நரகம் நாளைக்கு அனுபவிக்கிறோம், இன்னைக்கு சுகத்தை அனுபவிச்சுட்டு போவோம்னு இருக்கிறவா சில பேர் இருக்கா. அப்படித்தானே லோகத்துல ரொம்ப பேர். குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு ஏன் சார் குடிக்கிறான்?
சிகரெட் பிடிக்கிறது தப்புங்கிறான், புகையில போட்டுக்கிறது தப்புங்கிறான். தெரியுமா தெரியாத? அந்த கம்பெனிலேயே வேலை செய்யறான், அது இல்லையேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சுட்டே இருக்கா, அதை படிச்சுட்டே சாப்பிடுறான். என்ன பண்றது? தப்புன்னு தெரிஞ்ச போதிலும் இன்னைக்கு வரக்கூடியதான சுகமும் வேற இன்னைக்கோ வரக்கூடியதான துன்பத்தையும் திராசுல போட்டு இன்னைக்கு வரக்கூடியதான சுகமானது அதிகம்னு யார் நினைக்கிறானோ அவன் அதுல ஈடுபடுறான். இதான் சாஸ்திரத்துல பலவதனிஷ்ட அனலுபந்தித்வ பிரயோஜக இஷ்ட சாதனதா ஜானம் பிரவருத்தி பிரகாரம் காரணம். ஒரு மனுஷனுடைய முயற்சிக்கு என்ன காரணம்? நாளைக்கு இதை விட அதிகமான துக்கம் வரும் எனக்கூடியதான அறிவில்லாமலும் இன்னைக்கு வரக்கூடியதான சுகமானது உயர்ந்தது என்று கருதினாலேயானால் அவன் அதில் ஈடுபடுறான். அதே மாதிரி இந்த கோபத்தினால சில பேர் இப்படி பண்ணிவிடுவான். இந்த அபிச்சாரம் வந்துருக்குன்னா இதனால வீக் மைண்டா இருக்கிறவாள் இவாளுக்கு தொந்தரவு வரும். அந்த தொந்தரவை போக்கடிக்கிறதுக்கு வழி என்ன? யோகாதிகாரம் குருது நாமசாஸ்திரபாதே. அவன் தெரியாம இது போல பண்ணிட்டு இருப்பான். இவன் நாமசாஸ்திரத்தை படிக்கிறான், நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்படிதானே மனசாலும் தெரியும். இன்னொரு மனுஷனுடைய விவகாரம் என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. சொன்னா தான் தெரியும். சில பேர் வெறுமனே என்ன பண்ணுவாங்க, நான் அம்மாவை உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொல்லிருப்பான். லெட்டர்ல போல்டு லெட்டரா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த சாத்தோ வைசைவ சமாஜம் வைஷ்ணவோது. நம்ம உபாதிக்கிறோம், பக்தியோட இருக்கோம், நம்ம பர்சனல் விஷயத்தை ஏன் 4 பேருக்கு சொல்லணும்? இப்ப என்னன்னா எல்லோருக்கும் சொல்றதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம விஷயங்கள் நம்ம தேசத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு இது ரொம்ப தப்பு. இந்த பேஸ்புக், ட்விட்டர் இது எதுக்குன்னு இன்னைக்கு காலம் வர்றது இத்தனை தடவை எனக்கு கோபம் வந்ததுன்னு ஒருத்தர் பேஸ்புக்ல எழுதிக்கிறார். ஏன் சார் உங்களுடைய வீக்னஸ் இன்னொருத்தருக்கு தெரியணுமா? உங்களுடைய வீக்னஸ் உங்க குருவுக்கு தெரியணும் அல்லது அம்மாளுக்கு தெரியும். மற்றவர்கள் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா இன்னொரு நாள் அதே உங்களுக்கு அபகாரத்தை கொடுக்கும். யாராருக்கு நீங்க சொல்றீங்களோ அவளே இன்னொரு நாளுக்கு அட்வான்டேஜ் இவ்வளவுதானே உலகம்னு சொல்லுவான். வேணாம் இல்லையா? அதே போல நீங்க என்ன படிச்சிருக்குங்கிறது கூட யாருக்கும் தெரிய வேண்டாம். அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாமே. நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரும் படித்தவர் எப்படின்னா அவர் நடக்கிற லைப்ரரி. எந்த சமயத்திலும் எதை கேட்டாலும் சொல்லக்கூடியதான திறமை உள்ளவர். அது நம்ம தேசத்தினுடைய கௌரவம். அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவான்னா அவன் ஏதோ ஒரு ஃபீல்டுல படிச்சிருப்பான், அவ்வளவுதான். வேதங்கள் வாசிச்சிருக்கான், சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கான எல்லாமும் தெரிஞ்சவர் அவர். சில பேருக்கு எடுத்து சொல்ல வரும், எடுத்து சொல்றவாளுக்கு அனுசாரமானின்னு எந்த சந்தர்ப்பத்திலேயாவது எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு வாக்கு திறமை இருக்கிறவாளுக்கு அனுசாரமானின்னு மற்றவர்களுக்கு தெரியும். அது எடுத்து சொல்றது செயல்வருக்கும் வராது. அதனால்தான் வாக்கியார்த்தத்துக்கு பழகணுங்கிறது. எப்படி எடுத்து சொல்லணும்னு பழகணும் இருக்கட்ட. அது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிறவா என்னன்னா நம்ம ரகசியமான விஷயங்கள் யாருக்கும் தெரிய வேண்டியது இல்லை. இவரும் ரகசியமாக சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்காரு, அம்பாளை உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் ஏவிட்டா இவன் மேல ஏதோ கிரகத்தை இது கிட்ட வந்ததுமே என்ன ஆச்சுல்ல, அதனால தாங்க முடியல. அவனும் ஏறி அனுப்பிச்சுட்டான். அது இங்க வந்து வேலை செய்ய முடியல. இங்க இருக்கிறது பவர்ஃபுல்லா இருக்கு. என்ன ஆச்சுன்னா அந்த கிரகத்தையே அழிக்கும். யாரு பண்ணினானோ அவன் மேலேயே இது திரும்பி அடிக்கும். செவத்துல பந்த வீட்டு நிலையானால் அந்த பந்தானது செவத்தை அடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி அவன் மேலேயே வரும்படி இப்படிப்பட்டதான ரகசியநாம தோத்திரத்தை படிக்கக்கூடியதான ஆண்களுக்கு மேல செய்யப்பட்டதான இந்த பிரயோகமானது என்ன ஆச்சுனர் அவளையே போய் அடிக்கிறது. இந்த காரியத்தை யார் பண்ற? அம்மாள் பண்றாளோ? சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ஆத்மா அப்படிங்கிறது சாஸ்திரங்கள். அம்மாள் இந்த காரியத்தை சொல்லணும்னு மாட்டார். ஏன்னா லோகக்ஷேமத்துக்காக இருக்கவன். லாலனா திலலிதேத்யாஹோ எந்நேரமும் ஆனந்தமா சிரிச்சுட்டு ஆத்மஸ்வரூபத்துல இருக்க. அதனால்தான் ஆனந்த கனம்னு சொல்லலாம். பாரு, ஆனந்த விக்கிரகா தன் ஆத்மானந்தத்துல இருக்கா.
இதுபோல இன்னாருக்கு அபகாரம் பண்ணினார், அவளை இன்னாரு பார்த்துக்கணும். இதெல்லாம் யாரு தலையில கட்டினார்? மந்திரி ராஜ்யதோ. இதெல்லாம் பார்க்கறதுக்காக மதுரையில ஒரு அம்மா இருக்கா, மீனாட்சி பேர். அந்த சியாமலா தலையில கட்டி நீங்க பார்த்துக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனந்தமா இருக்கு. காவியால பதினோதினி. காவியங்கள் என்ன, சாஸ்திரங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய சூட்சமான அம்சங்கள் என்ன, அவ இதுல படிச்சுண்டா அதுல ரசிச்சுண்டா அவிஷ்டான் சம்பத்து அந்த பரமேஸ்வருடைய குணகணங்களை ஆராதனம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆகையால் உபாசகாலா இருக்கக்கூடியதான பக்தாலா இருக்கக்கூடியதான தாங்களுக்கும் அந்த ஸ்வரூபம் தானா வந்துடும். அவன் எப்படி போனா, இவன் எப்படி போனா, ஜிஎஸ்டி ஏறிட்டா குறைஞ்ச இந்த வம்பு உமக்கு என்ன ஏறினா இறக்கிட்டா விலை ஒண்ணு எங்கேயும் குறைக்க போறது இல்ல. இது போச்சுன்னா இன்னொன்னா போப்பேன் உமக்குன்னு அதுல ஒரு பெரிய விவகாரம். ஆனா ஜனங்கள் அதேதானே பத்தி பேசிட்டு இருக்கா, அவளையே வேண்டாம்ல. எப்ப நீங்க அம்மா இடத்துல பக்தியோட இருக்கோ சேமமா இருக்கு. அதனால அம்மா இதெல்லாம் பண்ணல, இதை பண்றதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. அதுக்கு என்ன வேற பிரத்யங்கிரான்னு. அதான் அந்நாட்டம் வை பிரத்யங்கிராஸ்வயம் யோகேதி. யாரு? அதிகாரம் அதிர்ஷ்டத்வாரக வைமரண சாதன செய்யா. நமக்கு யாரு அபகாரம் பண்ணணும்னு கருதுகிறீங்களோ அவ அழியணுங்கிறதுக்காக யாரு பண்றாளோ அந்த கிரைக்கு அதிகாரம். நம்ம சத்துருக்கள் அவ அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக சில செயல் பண்றா பார்த்தீங்களா, மூர்க்காள். ஏன்னா அது அவனை அழிக்கலன்னா அது திருப்பி உங்களை அழிக்க வந்துடும். ஒண்ணு, அவனை அழிச்சா அழுத ஜென்மாலும் நீங்க நரகத்தை அனுபவிக்கணும். ரெண்டும் துன்பம் தானே. அதனால தெரியாம சில பேர் மூடால் கோபம் வந்தா இப்படி பண்ணிவிடுவா. அதனால அதிகாரம் அதிர்ஷ்டத்வாரக கண்ணுக்கு தெரியாமல் வைமரணானுகூல சாதனத்தையா. அது எப்படி சேனையாகாதி ரூபா அப்படிலாம் இருக்கா? இருக்கு. சேனையாக ஒரு ராஜா இருக்கார். இந்த ராஜா சௌக்கியமா ஆனந்தமா ஜனங்களை பரிபாலனம் பண்ணிட்டே இருக்கா. இந்த ராஜாவோட யுத்தத்துக்கு இன்னொரு ராஜா வந்திருக்கான். அவன் இவனோட அதிகமான சைன்யம் இருக்கிறவன். இவனை கொன்னுட்டு இவனுடைய ராஜ்யமும் எடுத்துக்கணும்னு பாக்குறான். இப்ப இந்த ராஜா என்ன பண்ணணும்? யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போய் அவனை ஜெயிக்கணும். ஜெயிச்சு அவனை விரட்டி அடிச்சுட்டோம்னால் நம்ம சௌக்கியமா இருக்கலாம். ஆனா இவன் அனுமதித்தான், அப்பதானே ஜனங்கள் சௌக்கியமா இருப்ப. ஆனா என்ன ஆகல, யுத்தத்துல எத்தனையோ வீரர் காலமாயிடுவா, குதிரைகள் யானைகள் இவை எல்லாம் இப்ப காலமாயிடும். தேசத்துக்கு நஷ்டம் வரும். ஏன்னா தேரு அது இது எல்லாம் உடஞ்சி போடுமா, அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணணுமோ இல்லையோ. ஆகையால் இவைகள்லாம் நஷ்டமாறவேங்கிறதுக்காக அடுத்த தேசத்து ராஜா யார் நமக்கு மேல யுத்தத்துக்கு வந்தாரோ அவனுக்கு ஒரு கஷ்டம் வழி வரும்படி பண்ணக்கூடியதான கிரியைக்கு சேனையாதவன். இது வேதத்துல இருக்கு. இது போல சந்தர்ப்பங்கள்ல வறுமையானார். ஆனா இப்படி பண்ணினவனுக்கு அந்த ராஜாவுக்கு அடுத்ததுன்னா நடக்கும். என்னடா என்ன இருந்தாலும் இன்னொருத்தம் பிராணம் போறதுக்காக நீ பண்ணினோம் இல்லையோ. அதான் ஆனாலும் பண்றா ராஜா. எதற்காக பண்றான்? எங்க பிரஜைகள் சௌக்கியமா இருக்குன்னா அவளுக்கு துன்பம் வரப்படாதுங்கிறதுக்காக. இப்படிப்பட்டது வேதத்துல இருக்கு. அது மாதிரி சில பிரயோகங்கள் சத்துருக்களை கொள்வதற்காக சில பிரயோகங்கள் இருக்கு. அந்த பிரயோகங்கள் பண்ணினாரையானால் ஏன யாராதி ரூபம் அது நிவர்த்தியா பராவர்த்தியா திரும்பி அவரை அடிக்கிறது. பராணி முக்கிய பிரத்யங்கி ஆவது இப்படி பிரத்யங்கிரா. இப்போ ஒரு 5-6 வருஷமா பார்த்தா எங்க பார்த்தாலும் பிரத்யங்கிரான்னு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஜனங்களுக்கெல்லாம் கற்பகாம்பாள் மீனாட்சி அம்பாள் இதெல்லாம் விட்டா பிரத்யங்கிரா போறது. அவளுக்கு எல்லாம் ஒரு ஆசை எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். இருந்தாலும் ஜனங்களுக்கு அதுல ஒரு மோகம் இருக்கு. நல்லது, எந்த ஸ்வரூபமும் ஒண்ணுதான். ஆனா இந்த பிரத்யங்கருடைய ஸ்வரூபம் என்ன? அதர்வன பத்ரகாளி. காளி, தாரா, சின்னமத்தா, ஜுவாலாமத்தி, திரிபுரா, திரிபுர சுந்தரி, திரிபுர பைரவி இப்படின்னு இருக்கக்கூடியதான தசமகா வித்தியில காளின்னு ஒரு வித்தியை. அந்த காளியினுடைய ஸ்வரூபத்துல பத்ரகாளின்னு ஒண்ணு. அந்த அதர்வன வேதத்துல சொல்லப்பட்டதான பத்ரகாளி தான் இவா பிரத்யங்கிரான்னு சொல்ற. பிரதி அங்கம் ராசிக்கு பிரத்யங்கிரா. அந்த பிரத்யங்கிரா அதர்வன பத்ரகாளி அந்த அம்மா என்ன பண்றா, இவாள
தக்காளுக்கு மேல ஏவப்பட்டதான விஷயங்களை அவனையே ஏறிவிட்டுறா. அவ்வளவு அதர்வண வேத மந்திர காண்டு இது எங்க இருக்கு? அதர்வண வேதத்துல சம்ஹிதா பாகத்துல கௌனக சாக்கையில 32 ருக்குகள் இந்த அதர்வண பத்ரகாளி மந்திரம் பிரத்யங்கிறார். அப்படின்னு ஆரம்பிச்சு 32 ருக்குகள் இதெல்லாம் இருக்கு. சௌனக சாக்கையில இருக்கு. அதர்வண வேத மந்திர காண்டே சௌனக சாக்காயாம் துவாத்திரம் சந்திரா. அதே போல இன்னொரு சாக்கையும் அகர்வண வேதத்துல நீங்க பார்க்கலாம், பைப்பலாக சாக்கைன்னு. அந்த பிப்பலாக சாக்காயாமுக்கு அஷ்டாச்சத்வாரிம் சத்ருஷா 48 ருக்குகள் அதுவும் அங்கே இருக்கு. அப்படின்னு தவியாம் ராயந்தே இது படிக்கணும். தத் பிரயோகத்த இதெல்லாம் எப்படி இந்த பிரதிஞ்சிரா மந்திரத்தை பிரயோகம் பண்ணணுங்கிறத நாரத தந்திர பிரதிஜா எத்தனை தந்திரங்கள் பார்த்து எங்கெங்க மூலத்துல இருக்குன்னு எடுத்து சொல்றாரு பார்த்தீங்களா. இது பண்ணணும்னு இல்லை, ஆனா இது எங்க இருக்கு எப்படி பண்ணினா இவரெல்லாம் நமக்கு விஷயம் தெரியுமோ இல்லையா, நோய்க்கும் சொல்லியிருக்காரு யாரு அப்படின்னு இருக்கப்படாது. எதை சொன்னாலும் அதுக்கு மூலம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அது மாதிரி யாராவது பண்ணினான்னு சொன்னாலே நம்ம கிட்ட வராடாம இருக்கிறது. இங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது, சாஸ்திரமத்தை படிச்சா போதும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இப்படி யோகாதிகாரம் கொடுத்து நிவர்த்தியாம் அந்யா தம்பை பிரத்யங்கிராஸ்வயம் நாமசாஹஸ்ரபாதகம் ஆனந்தான் குருதே ஸ்வயன்மார்த்தாண்ட பைரவா. அதே போல சில பேர் ஒண்ணும் பண்ண மாட்டா, ஆனா அவ மனசுல மட்டும் அப்படியே ரொம்ப கொடூரமா இருக்க. உங்களை கண்டா பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு அது ஸ்வபாவ விஷயங்க. சில பேருக்கு நீங்க முன்னுக்கு வந்தா பிடிக்காது. வேற யாரும் ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், என்னோட சமானமா இருந்தானே இவன் ஒண்ணு முன்னுக்கு வந்துட்டானே சார். நீங்க முன்னுக்கு வருது, நீங்க பட்ட பாடு உங்களுக்குன்னு தான் தெரியா. எத்தனை ராத்திரிகள் சிரமப்பட்டு இருக்காரு, எவ்வளவு சிரமப்பட்ட ஒவ்வொரு துறையிலையும் முன்னுக்கு வந்திருக்கு. சாதாரணமா மந்திரஜபம் பண்றதுன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தினந்தோறும் அதுக்காக உட்கார்ந்து அசையாம பண்ணிருக்கீங்களா இல்லையா? எதுவும் உங்க பக்தி உங்க சோஷன் ஃபீல்டு அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நீங்க பண்ணிருக்கீங்க. அவன் முன்னுக்கு வந்தான்னா அவன் முன்னுக்கு வந்துட்டானே என்னால முடியாது. இந்த வயறு இருக்க பார்த்தா அந்த வயசா இருக்கல்னு சொல்றா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவன் என்ன பண்ணுவா, சக்தி இருக்கிறவாளா இருந்தா உங்களுக்கு அபகாரம் பண்றதுக்காக பார்ப்பா. அந்த சக்தியும் இருந்தேன்னு வச்சுங்களேன், வேற எனக்கா பண்றது, நமக்கும் பண்ணல. அவன் பாட்டுக்கு மேல மேல ஒண்ணும் ஒண்ணு இருக்கான், நமக்கு பிடிக்கல, நம்மளால வர முடியல, என்ன பண்றதுன்னு இவங்களை வச்சு பொறாமை அடைவா. அந்த பொறாமைக்கு தான் சாதாரணமாக திருஷ்டின்னு சொல்லு. லோகத்துல சொல்ற பார்த்தீங்கன்னா அவர் திருஷ்டி வச்சாரு, அவன் கண்ணை வச்சாரு. அவன் கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருந்தா அப்புறம் உங்களுக்கு எது வியாபாரம். சில பேர் என்ன சொல்ல, அவன் திருஷ்டி வச்சான் சார், அவன் கண்ணை பார்த்தானோ இவன் கெட்டு போயிருக்கு, மாவு பொழிச்சு போயிருக்கு மாவு, இவன் கண்ணால பார்த்தான். அந்த கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருந்ததுன்னா என்ன லாபம்? இது சாதாரணமா லோகத்துல அப்படின்னு சொல்லிக்கிறான். அவன் கண்ணை பட்டுருச்சுன்னா திருஷ்டி விழுந்துச்சுன்னா கீழே விழுந்து அறிவு விழும் உங்களுக்கு இப்படிங்கிற விழலாம். அது இல்லாத போனாலும் பாரத கர்மாவனால விழலாம். அது ஒரு நிமித்தம், பல நிமித்தங்கள்ல அது ஒரு நிமித்தமா இருக்கலாம். ஆனா இந்த வயசரசலோட சில பேர் பார்த்தா அந்த பார்வையை கண்டாலே நீங்க கவனிச்சுக்கலாம். சில பேர் அப்படியே பாப்பா, கண்ணெல்லாம் சிவந்து இருக்கும் அவளுக்கு. அந்த கண்ணானது அந்த தேடு சிம்மத்துக்கு கண் மாதிரி ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி பாப்பா தருவங்க. அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், ஐயோ இவன் இப்படி பாக்குறானே, எல்லாம் ஆகுமோ என்னமோ பயந்துட்டு போயிடுச்சு. அப்படி லோகத்துல இருக்கிறது உண்டு. இப்படி பார்த்தா இயக்குறவர் அதிர்ஷ்டியாவி நாமசாஹஸ்ரபாதகம். இவன் வந்து நீங்க சாஸ்திரம் படிக்கிறீங்களா, அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கிறீங்களா, இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சா மட்டும் அவன் அந்த சுபாவத்தை விட்டுக்க மாட்டான். இந்த வயசறிதல் இருக்கு பார்த்தல, அது இருந்ததுன்னா அவளை சீக்கிரமாக போகாது. அவளை முன்னுக்கு கொண்டு வந்துதான் அம்பாள் தான்னு தெரியும். மனுஷன் திருப்தி பண்ணலாம் சார், முயற்சி பண்ணினால அந்த முயற்சியானது பலத்தை கொடுக்கணும்னா தெய்வத்தை இவ அப்பிரபஞ்சமம் கீதலை சொல்லும்பொழுது அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக்விதம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தெய்வம் செய்வ அப்பிரபஞ்சமம்
அந்த என்னத்தான் நீங்க முயற்சி பண்ணினாலும் அவன் அருளால் தான் அவன் அடையும். ஆகையால் அந்த ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு உனக்கு வந்திருக்கா, அத பொறுக்காம ஒரு மாதிரி பாப்பா பார்த்தல அப்படி இருக்கிறவாளுக்கு நாமசாஸ்திரபாதகம் ஆனந்தான் குருதே சிப்ரம் அவளை இப்படி உறுத்தி பார்த்தா அவளுடைய கண்களை அது கெட்டு போகும்படி பண்ணி விடுவார். ஸ்வயம் மார்த்தாண்ட பைரவா, இவர் யாருன்னா மார்த்தாண்ட பைரவன், இவரானவன் அவளுடைய கண்ணெல்லாம் அழியும்படி பண்ணுவார். ஏன் பக்தாருக்கு அபகாரம் பண்ணி நிற்கிறார். குரூரயா குரோத ரக்தயா திருஷ்யா, குரூர திருஷ்டின்னு என்னதான் கண்ணு சிவந்து அவளுக்கு துன்பம் வரும்படி பண்றக்கூடியதான கர்ப்பம். அப்படி பார்க்கிறவாள் மார்த்தாண்ட பைரவோ நாம சிவ அவதாரா, பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் மார்த்தாண்ட பைரவன். சாதாரணமாக இந்த மார்த்தாண்ட பைரவன் சொன்ன சூரியனுக்கு சொல்றது. சூரியனை தான் ஸ்வஸ்தா மார்த்தாண்டா அம்சுமான், மார்த்தாண்டான்னு சொல்லலாம், மார்த்தாண்டான்னு கூட சொல்லலாம். தீர்க்கமும் உண்டு, சிரஸ்வபாதமும் உண்டு. வேதத்துல 2 விதமாகவும் இருக்கு. இந்த மார்த்தாண்ட பைரவன் இருக்காலும் இந்த பிரகாச சக்தியோட கூடினதான மார்த்தாண்ட பைரவன் சூரியனை ஆராதனம் பண்றதுங்கிறது ஒரு வழி இருக்கவே இருக்கு. ஆனா அந்த மார்த்தாண்ட பைரவன் இங்கில்லை. இங்க சொல்லக்கூடியதான மார்த்தாண்ட பைரவர் வேறு. இவர் பரமேஸ்வரருடைய அவதாரம். இது எங்க இருக்கு? கர்நாடக தேச பிரேமபுரே ஜாதா. இவர் கர்நாடக தேசத்துல இவருடைய அவதாரம் ஏற்பட்டது, சிவன் அவதாரம். அது மகாராஷ்டிர தேச அதீவ விஸ்திருதா. மகாராஷ்டிர தேசத்துல இந்த மார்த்தாண்ட பைரவர் அவர் சில பேருக்கு அவ குலதெய்வமாகவே இருக்கு. இந்த கான்செப்ட் ஆஃப் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்க பார்த்தா, குலதெய்வம் என்ன சொல்றது? சில பேர் குலதெய்வத்துக்கு கொல தெய்வம் தான். எங்க வீட்டு கொல தெய்வம் தான், வீட்டுல கொலை பண்றதுக்காக வந்து இருக்காரு குலதெய்வம். குலதெய்வம்னா என்னன்னா, எந்த தெய்வத்தை விடாம 3 தலைமுறையா யாரு ஆராதனை பண்ணிட்டு இருக்காளோ அவளை குலதெய்வம்னு சொல்லணும். இந்த தாத்தாவுக்கு அப்பாவில இருந்து ஆரம்பிச்சு யாரு பண்ணிட்டு இருக்காளோ உங்க அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அவருடைய அப்பா. சரி, அது வரைக்கும் தானே உங்களால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிச்சிருக்க முடியும். சில பேர் சொல்ல பாருங்க, 7 தலைமையும் எங்க இடத்துல பஞ்சாயத்தனம் இருக்குன்னு தானே. அது என்ன அர்த்தம்? அந்த விக்கிரகம் வந்து அவ்வளவு பூஜை பண்ணிருக்குன்னு சொல்றதுல ஒரு தாற்பயம், அவ்வளவுதான். அது விசேஷம் தான். அதே மாதிரி அந்த மகாராஷ்டிர தேசத்துல ரொம்ப பேருக்கு இந்த மார்த்தாண்ட பைரவர் குலதெய்வம். அதான் சொல்றாரு, மகாராஷ்டிர தேச அதீவ விஸ்ருதா. இது எங்க இருக்க? மைராள தந்திரே. இந்த மைராள தந்திரம்ங்கிறதா ருத்ரயாமல தந்திரம். ருத்ரயாமல தந்திரத்துக்கு இன்னொரு பேர் யஸ்ய மந்திரா பிரயோகார்த்த பிரசித்தா. இந்த மார்த்தாண்ட பைரவ பிரயோகங்கள்லாம் இந்த தந்திரத்துல இருக்கு. ருத்ரயாமல தந்திரத்துல விசேஷமாக இருக்கு. அதுல ஒரு பகுதி கிடைக்கிறது, இன்னொரு பகுதி கிடைக்கல. எங்கேயாவது இருக்கலாம். இப்ப ருத்ரயாமலத்துல ஒரு பகுதி தான் கிடைக்கிறது இருக்கு. தனம்யோ ஹரதே தோரை நாமகாஸ்வஜாதினா எத்திர புத்திர ஸ்திதம் வாசி கேத்திரபாலோனி ஹந்திதம். இதுக்கப்புறம் சாஸ்திராம ஸ்தோத்திரத்தை யார் தினந்தோறும் பக்தியோட பூர்வோத்தர பாவங்களோட விடாம யார் படிச்சுட்டு இருக்காளோ அவளுடைய காசை யாராவது திருடிட்டு போறா பார்த்தல. அப்படிப்பட்டது தனம்யோ ஹரதே தோரை திருடர்கள். அவளுக்கு தெரியாது இவன் உபாசகன்னு பார்த்துதான் திருடுவாள். பக்தன் சார் கோவிலுக்கு போறவங்க சார் இப்படி கிட்ட நம்ம போகப்படாதுன்னு போயிடுவாளா. காசு வேணும்னு நினைக்கிறவன் எங்க கிடைக்கிறதோ யாரு ஏமாறுறானோ அவனுக்கு. யாரு ஏமாறுறவங்க எப்படி இருந்தாலும் அவன் திருடணும்னு பிளான் போட்டான்னா திருடுவான். ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ் கிட்டயே திருடுறவன் மகாத்மாக்கள்லாம் இருக்கான்னு என்னமோ சாதாரணமா சொல்றாரு. இந்த திருடனை பத்தி மிருத்தகட்டுங்கிற ஒரு நாடகத்துல தூக்கிருக்கான்னு ஒரு கவி எழுதியிருக்கான். அவன் திருடத்துக்கு போறதுக்கு முன்னால சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டுதான் போறேன். சுப்பிரமணிய சுவாமி அவர் வழிபடுறாரு இந்த நாடகத்துல போட்டிருக்காரு. அவன் திருடுறதுக்கு எப்படி பண்றதுன்னா, ஒரு சின்ன ஓட்டை போட்டு செவத்துல அந்த ஓட்டைக்குள்ள இருந்து உள்ள போகணுமா வீட்டுக்குள்ள. அந்த ஓட்டைய பார்த்துட்டு, சார் இவன் இந்த ஓட்டைக்குள்ள போக முடியாது,
அவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு தோணணுமா. அவ்வளவு சின்னதான ஒரு ஓட்டை போட்டு அதை வழியா உள்ள போய் எல்லாத்தையும் முடிச்சு அதை வழியா வெளியில வரணும். கண்டுபிடிச்சா என்னால எப்படி போக முடியும் பாருங்க. நிச்சயமா யாரும் நம்ப முடியாதான். அப்படி போறதுக்கு தெரியணுமா. இதுக்கெல்லாம் ஒரு ட்ரெயினிங் அப்படிலாம் விசேஷமா போட்டுட்டேன். ஆனா அந்த காலத்துல இப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்காக நாடகம் தானே. அது எப்படி நாடகம் மண்வண்டி நாடகத்துக்கு பேரு மண்வண்டின்னு பேரு. அப்படி பல விஷயங்கள்லாம் தெரிவித்தேன். ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறதான வாரம் சூத்திரத்துக்கு அற்புதமான ஒரு நாடகம். அப்படி அது மாதிரி திருடன் யாரா இருந்தாலும் அவன் பிளான் பண்ணிட்டான்னா திருடலாம். அவன் கல்ல விழப்படாது. அதனால்தான் அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா எப்படியாவது பண்ணிவிடலாம். இது சாதாரணமாக நீங்க இல்லைன்னு சொல்றாரு. ராஜாவுடைய கஜானாலேயே திருடின மகான்கள்லாம் இருக்கா. அந்த கஜானான்னா அதுக்கு எவ்வளவு எத்தனை ஈராளர் பார்த்துட்டா வர முடியுமா. பேங்கனுடைய வாழ்க்கையிலேயே திருடலாம் இல்ல அப்படின்னா என்னன்னு நீங்க எவ்வளவுதான் அதுக்கு ஒரு பத்திரம் கற்பித்திருந்தாலும் அது பகவானால காப்பாற்றப்பட்டால் தான் காப்பாற்றப்பட்டது. அது பகவானால காப்பாற்றப்பட்டால் தான் இருக்க முடியுமே தவிர என்ன பத்திரமாக நீங்க சொன்னாலும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தாலும் அவன் கண்ணுல விழுந்து இருக்காங்க. அவன் தெரிஞ்சதுன்னு பிளான் பண்ணிட்டாங்க. அழகா ஆனந்தமா பண்ணிவிடுவான். ஆனா இப்படி பக்தாளுடைய காதையாக திரண்டாலோ அவளை என்ன பண்ற எத்தனை புத்திரம் பார்த்து கேத்திரவாலோ நிஹிதம் கேத்திரபாலன்னு ஒருத்தர். அவன் என்ன பண்ணுவான், இது போல பக்தாளுடைய காதையாக தெரிவினாலோ அவளுடைய ஸ்வரூபத்தை அவளை அவன் கொண்டு போட்டுவான். இவன் பார்ப்போம் நாமதிப்பது பார்க்கலாம். எல்லா செயல்களும் எல்லாருமே பண்ண மாட்டான். அதுக்குன்னு ஒரு குரூப் லீடர் வச்சிருப்பான். அவன் கிட்டயே வரமாட்டான். அவன் தன்னுடைய ட்ரெயின்டு பர்சன் எல்லாம் அனுப்புவான் திருடன் பண்றதுக்குன்னு. திருடுறதுக்கு ஒரு பெரிய இருக்காரோ அவர் ஆக்சுவலா ரங்கத்துக்கு வரவே மாட்டார். அவர் அவளுடைய சுற்றி அலட்சியர்களை அனுப்புவார். இவன் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போய் கொடுப்பான். எல்லா துறையிலையும் இப்படி எதை எடுத்திருந்தாலும் சமையல் பண்ற பார்த்தா அவ பெரிய ஹெல்த் குக் கிட்ட வரவே மாட்டார். அவர் அப்படியே இருப்பார், நிற்பாரு, சேர்ல உட்கார்ப்பார், இதை பண்ண அது பண்ண அப்படின்னு. ஆனா அவர் சொல்றதுனாலே எல்லா காரியமும் நடக்கும். பண்றது இவதானே வேற. அவன் பண்றதை பார்த்து கொஞ்சம் உப்பை ஜாஸ்தி போட்டுப்போம். என்ன சுவாமி அந்த நாட்டு அவருக்கு தெரியும். நம்மாத்துல பாருங்க 3 கிராம் உப்பா போடுறாங்க. புத்தகத்துல அப்படிதான் இருக்கு. 3 கிராம் உப்பு போடுங்க, 1 கிராம் சீரகம் போடும். இது கிராம் பண்ணிட்டே இருந்தா அது தீங்கி போயிடும். அது விவகாரம் என்னடா எல்லாம் கையில தூக்கி போடுறான். இன்னைக்கு 5 பேர் இருக்கா, நாளைக்கு 7 பேர் இருந்தாலும் கரெக்டா அதை எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்றா. அதுக்கு தகுந்த உப்பு வேறம் ப்ரொபோர்ஷன் ஒழுங்கா வரதோ இல்லையா. இதுவே இப்படி இருக்கிற அதே போலதான் எல்லா துறையிலும் அதே மாதிரிதான். அதே மாதிரி இந்த திருடனா இருக்கிறவன் நாயகன் இருக்கா பார்த்தா அவன் சோரானாம் அதிபதி சோரை கரணகாரகை இவாளால யாரு கர்மாவம் படிக்கிறவாளுடைய காதை எடுக்கும்படி பண்ணினானோ கேத்திரபாலா தாருகாசு. இந்த கேத்திரபாலனை பத்தி நமக்கு தெரியணும். யாரு இந்த கேத்திரபாலன்? கேத்திரபால மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த கேத்திரபாலனை பத்தி சொல்றார். தாருகாசுரனை கொல்றதுக்காக காளிகா மாதா அவதாரம் பண்ணினா அந்த அவதாரம் பண்ணும் பொழுது அந்த தாருகாசுரனை கொண்டு விட்டார். கொன்ன பிறகு கூட அந்த மாதிரி கோபம் குறையலையா. தாருகாவனத்துல காளிக அவனை கொல்றதுக்காக தாருகாசுரனை கொல்றதுக்காக அம்பாள் அவதாரம் பண்ணி அவனை கொன்ன பிறகு கூட அந்த கோபமானது சாந்திக்கலை. அப்ப சாந்திக்காம இருக்கும் பொழுது இத பார்த்து என்ன பண்ணினாராம் பரமேஸ்வரன், ஒரு சின்ன குழந்தையா அவதாரம் பண்ணினாராம். பரமேஸ்வரன் குழந்தையா அவதாரம் பண்ணி அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலாம். குழந்தை கண்டா எல்லாருக்கும் கோபம் குறைஞ்சிடுமோ, அது ரொம்ப அழுந்த இருந்தா எனக்கு பாலை கொடுத்தார். அந்த பால் கொடுக்கிற குடிக்கிற வியாஜமாக அந்த அம்மா இருக்க குடிச்சுனா எல்லா விதமான கோபத்தையும் குடிச்சுட்டாங்க. இப்ப கோபம் எங்க வந்திருக்கு? பரமேஸ்வரன் வந்திருக்கு. அதனாலதான் பரமேஸ்வரன் கோபிஸ்கர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்லுது ஏன் இப்படி வந்தது அப்படின்னா இது இங்க இருந்து வந்தது.
காளிகாவதார உத்தரம் தத்வதேதி அந்த தாருகாசுரனை கொண்ட பிறகும் தத்யாக கோபசாந்தி அஜாதாமாலோக்கிய கோபசாந்தியாவது வரலை என்று பார்த்து சிவையேவ பாலோ பூத்வா என சர்வமங்கள அந்த அம்பாளை கோபம் இருக்கிற தாங்க முடியாது. அதனால லோகத்துல எல்லா பிரஜைகளும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் சாந்தமா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு கோபம் பண்றத பழையணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிடுறார்? சிவையேவ பாலோ பூத்வா தத் தரபால மிதேன அந்த பாலை குடிக்கிறது எனக்கூடியதான மிதமான அந்த சாக்கோட குரோதாஞ்சலிம் பாப்பாவோ அவனால்தான் முடியும் குடிச்சுட்டார். சோயம் கஷேத்திரபாலாவதாரா இந்த கஷேத்திரபால மந்திரங்கள் இந்த கஷேத்திரபாலனுடைய அவதார விசேஷங்கள்லாம் லைங்கே பிரசித்தா லிங்க புராணத்துல விசமாக இருக்கு. தன் மந்திராச்ச தந்திரேஷு திருதா இந்த மந்திரங்கள்லாம் விசேஷமாக தந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தன் சோரராஜம் இப்படி பிளான் பண்ணிடலாம் இந்த திருடன் இருக்கானே அவனை தன்னாசேன சோரானாம் உச்சாடனம் அர்த்த சித்தம் அவரை கொண்டு அந்த மற்ற இருக்கக்கூடியதான வேலை செஞ்சவெல்லாம் உச்சாடனம் அனுப்பி விடுறது இந்த திட்ட வரவிடாம பண்றது இவர்கள் தான் மற்ற தனம் யோ ஹரதே சோரை நாமசாஹஸ்தினா எத்திர புத்திர சரிதம் பாசி கஷேத்திரபாலோ நிஹந்திதம் வித்யாசு குருதே வாதம் யோ வித்வான் நாம ஜாபினா சத்யவா சம்பரம் சத்ய கரோதி நகுலேஸ்வரி. அடுத்ததா நகுலிய பத்தி இந்த நகுலி மந்திரம் வாக்வாதினி மந்திரம்னு ஒண்ணு, அதே போல நகுலி மந்திரம்னு ஒண்ணு. வாக்தேவதைகள் வசனியாதி 8 வாக்தேவதைகள். இந்த வாக்குன்னு இருக்கு நம்ம எப்படி பேசுறோம் இந்த பேசுறதை பத்தி விஸ்தாரமாக தெரிவித்த உபனிஷத்துகள் அப்படின்னு வேதங்கள் இதை பத்தி விஸ்தாரமாக தெரிவிக்க. அப்படி யார் பேச விடாம 4 பேரை தடுக்கிறாரோ சில சமயத்துல பார்த்தா தெரியும். இந்த கம்பெனி போர்டு மீட்டிங் எல்லாம் போனால் ஒருத்தர் எழுந்திருந்தா பேச விடாம மேல குறுக்கே சென்றிருப்பான். இப்ப போர்டு மீட்டிங் எல்லாம் வேண்டாம், அசம்பிளிலேயே இப்படிதான் இருக்கிறது. எதுக்கா நீங்கதான் நீங்க கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். பதில் சொல்லுமா சௌக்கியமா கேட்டு அப்புறம் சொல்ல வேண்டியதானே. அவரையும் பேச விட மாட்டார், இவரையும் சும்மா இருக்க மாட்டார். கேட்கிறவாளுக்கு ஒரே கோபம் வரும்படி பண்றார். அது போல யாரு பண்றாளோ அவளுக்கு ஒரு நகுலின்னு ஒரு அம்மா இருக்கா. அந்த நகுலி அம்மா அவளுக்கு பதில் சொல்வா. எப்படி பதில் சொல்வா அப்படிங்கிறதால சொல்லப்படுவது. இதை அடுத்த புதன்கிழமைக்கு மேல் கிளாஸ் பார்ப்போம். இந்த பஞ்சவசி சனிக்கிழமைக்கு கிளாஸ் உண்டு. ஓம்